இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. என்ன வள்ளியம்மா, நல்லா இருக்கியா? இருக்கணுங்க. இந்த ஊரை விட்டு போன பிறகு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுங்க. மாப்பிள்ளைக்கு ஊரு திண்டக்கல்லுங்க, போலீஸ் உத்தியோகம், ஊர் ஊரா மாத்திக்கிட்டு இருக்காங்க. போன மச்சா திரும்பி வந்த கதையா மறுபடியும் இந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டோமுங்க. இனி பழசெல்லாம் எதுக்குங்க? அட பழசெல்லாம் பூசிக்கு சாம்பலாக்கத்தான் போகி பண்டிகைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்களே. புதுசு வந்த பிறகு பழச நாம எதுக்கு கிளறணும்? என்னங்க நீங்க பெரியவரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஆறி போன பழங்கஞ்சியா இருந்தாலும் அது குடிச்சா உடம்புக்கு நல்லதானுங்க. பழச ஞாபகத்துல வச்சுக்கிறதும் அத அசை போட்டு பாக்குறதுலயும் தனி சுகம் இருக்குதுங்களே. ஏமல்லி, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க, நீங்க சொல்றதுதானுங்க சரி. ஆமா, உனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொன்ன. மஞ்சுன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அது உன்ற கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாம உன்ற பள்ளிக்கூட வாத்தியார் கூட உன்னை தேடி வந்திருக்காரு. இனிமே பழகினவங்க எல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. பாக்காதவங்க எல்லாம் பாக்குறப்ப உனக்கு சந்தோஷம் தானே வரும். ஆமாங்க, வேண்டப்பட்டவங்க எல்லாம் இருக்கிற ஊருக்கு வர யோசிச்சியே, அதான் ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஒருத்தர் கூட பழகிட்டா அது சாகர வரைக்கும் தொடரணும். நீ என்னடானா இந்த ஊருக்கு வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருந்த. இப்ப பாரு, பழைய ஆளுங்களை எல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. கூட பழகுறவங்க கூட கலகலன்னு பேசி மனசை எப்பவுமே ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். எனக்கு மஞ்சு, நான் சொல்றது சரிதானுங்க? சரியாதாங்க சொன்னீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? எங்க கிளாஸ்லயே மல்லிகா மாதிரி கலகலன்னு பேசுற ஆளு வேற யாரும் இல்லைங்க. சிரிச்சா நிறுத்தவே மாட்டா, சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படியா? ஒரு நாள் கூட நான் உன்னை அப்படி பார்த்ததே இல்லையே. கல்யாணம் ஆனா சிரிக்க கூடாதுன்னு யாரா சொன்னாங்களா? இங்க பாரு, இது ஒன்ற ஊரு. நீ எங்க வேணா போலாம், எப்ப வேணா வரலாம். ஒன்ற சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். என்ன புரியுதா? எதுக்குங்க மாப்பிள்ளை அனாவசியமா ஊரை சுத்தணும்? வீட்டுக்குள்ளே இருக்கிறதானுங்க நல்லது. அத்த, உங்களுக்கு வயசாயி போச்சு, நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க. மல்லி சின்ன பொண்ணு தானே, மஞ்சு கூட எங்கனா போயிட்டு வரட்டும். மல்லி, ஒன்ற புருஷன் உனக்காக எவ்வளவு யோசிக்கிறாங்க பாரு. சரி, எனக்கு டியூட்டிக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போங்க. மல்லி சுமாரா தான் சமைப்பா, ஆனா அத்தை நல்லா சமைப்பாங்க. என்னங்க அத்தை? நீங்க என்ற வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷங்க. நான் வரேன். நல்லதுங்க. போலீஸ்காரங்கனாவே பொதுவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க அப்படியெல்லாம் இல்லீங்க, கலகலப்பா பேசுறீங்க. கலகலப்பா இருந்தாலும் கடமையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பானுங்க. வரட்டுங்களா? வாங்க, நீங்க உட்காருங்க. வர மஞ்சு. மல்லி, வரேங்க அத்தை. மல்லிகா, ஒன்ற புருஷன் ரொம்ப நல்லவரா இருக்காருமா. சரி மல்லி, எனக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் மறுக்கா வந்து உன்னை பாக்குறேன். சார், நீங்க பேசிட்டு வாங்க. சரி, பாத்து போமா. சரி, வரேங்கம்மா. ஏமா மல்லிகா, உன்னை தேடி வாத்தியார் வந்திருக்கிறேன். ஒரு காப்பி போட்டு தர மாட்டியா? ஐயோ, இதோ இப்ப கொண்டு வரேனுங்க. வள்ளியம்மா, ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போச்சுன்னு தொடர மூடுனா அங்க தொடரும்னு போட்டிருக்கு. இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு மஞ்சு வந்து சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. அதனாலதான் நேரம் வந்து பார்த்து போட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் எந்த உதவியும் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அம்மா,
துரியோதனன் சபையில திரௌபதியோட சிலைய துச்சாதனன் இழுக்கும்போது பீஷ்மர் அங்கதானே இருந்தாரு. அவரால் தடுக்க முடிஞ்சுதா? அதே மாதிரிதாம்மா உனக்கும் பண்ணையாருக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையில என் பங்கு ஈடுபடல. அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. எந்த தப்போ செய்யாத நீங்க என்கிட்ட எதுக்குங்க மன்னிப்பு கேக்குறீங்க? இப்ப நாங்க 6 கிட்டே கை கட்டி நிக்கிற நிலைமையில இல்லைங்க. ஆனா பழைய சம்பவங்களால என்ற பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சு போடுமான்னு தாங்க பயமா இருக்கு. அட என்னம்மா நீ, இடுப்புல துண்டை கட்டி நடந்துட்டு இருந்த ஜனங்கள்லாம் அதே துண்டை தோள் மேல போட்டு நடந்துட்டு போற காலம் வந்துருச்சுமா. வெறி பிடிச்சு ஆடிட்டு இருந்த பண்ணையார் கூட இப்ப ரொம்ப அடங்கி போயிட்டாருமா. இப்போ உனக்கு ஏதாச்சுன்னா நாங்க இருக்கோம், தைரியமா இரு. ரத்தம் சுண்டி போனா வேகம் குறைஞ்சு போறது உண்மைதானுங்க. ஆனா பண்ணையார் பையன் ரத்தம் இருக்குமா தானே இருப்பா. அம்மா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் சக்தி வேலை இல்லம்மா. அவனுக்கும் பொண்டாட்டி பிரச்சனைன்னு நிறைய இருக்கு. நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இது வேறயா? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சுமா. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அந்த ஆண்டவன் ஒன்று உசுரோட வச்சிருக்கான்னா அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லணும். வருவாம்மா, காலச்சக்கரம் ஒரு நாள் புறப்பட்ட இடத்துக்கே வந்து தான் தீரும். அதுதான் விதி. அம்மா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுல என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. வரட்டுமா? என்னங்கம்மா, சார் போயிட்டாரா? போயிட்டாரு. காப்பி குடிக்காம போயிட்டாரு. போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரே. செத்து போனவங்க வீட்டை எழவு விடுந்தானே சொல்லுவாங்க. எழவு வீட்டுல எதுவும் வாங்கி குடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு போறாரோ என்னமோ. ஐயா ஐயா, உங்களை எங்கெல்லாம் தேடுறதுங்க? என்ன ஐயா நோயான்னு உங்க இம்சை தாங்க முடியாம தான் நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஏன் என்ன நிம்மதியாவே விட மாட்டீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தானுங்க இங்க வந்தேன். எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. போ. ஊடே நாசமாயிடுச்சு. என்ற தோட்டத்துக்குள்ள நான் வரதுக்கு அந்த பிசாசுங்க கிட்ட அனுமதி வாங்கணுமா? அதுங்களை முடிக்கி விட்டு வா. போ. இப்ப பிரச்சனை அது இல்லைங்கயா, நம்ம ஊர் புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருங்க. புதுசா வந்தா என்ன, பழசா வந்தா என்ன, இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவ. ஐயா, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இன்ஸ்பெக்டர் என்ன, கமிஷனரே வருவாரு. அந்த 2 பிசாசுங்க நம்ம வீட்டுல இருக்கிறவரையும் வரக்கூடாதவங்க எல்லாம் வருவாங்க. என்ன பண்ணாலுங்க அவளுங்க. ஐயா, அங்க நடந்தது உங்ககிட்ட எப்படி சொல்றதுங்க? சொல்றதுக்கே நடுக்கமா இருக்குதுங்க. அப்படியே தான் நடந்துருச்சு. ஐயா, அது வந்துங்கய்யா. அப்படியே தான் நடந்துருச்சு. ஐயா, அது வந்துங்கய்யா. கேக்குறேன்ல, சொல்லி தொலை. இந்த இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம ஐயாவுக்கும் வாய் சண்டையில தாங்க ஆரம்பிச்சது. அப்புறம் பேசிட்டு இருந்தவர் திடீர்னு ஐயா மேல கை வச்சிட்டாருங்க. கை வச்சது மட்டும் இல்லைங்க, ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டாருங்க. என் அப்பனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போக ஒருத்தன் பிறந்திருக்கானா? பண்ணையார் ஐயா வர முடியாதுன்னு சொன்னாருங்க. அப்புறம் சட்டையை பிடிச்சு தரதரன்னு நிறுத்திட்டானுங்க. ஏய், நீ என்ன சொல்ற? ஐயா மேல கை வச்சிட்டானுங்க. ஸ்டேஷனுக்கு போற வழியில ஊர் சனங்களை தடுத்தாங்க. ஐயா விடலீனா வழி விட மாட்டேன்னு சொல்லி நடுரோட்ல உட்காந்துட்டாங்க. இப்ப என் அப்பா எங்க இருக்காரு? ஐயா வீட்டுலதான் இருக்காருங்க. ரொம்ப சங்கடத்துல இருக்காருங்க. என் அப்பா மேல கைய வச்சு அந்த போலீஸ்காரன இருங்கயா, அவசரப்படாதீங்கயா. ஐயோ, என்ன பண்ணிப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமாங்கய்யா, நான் ஊருக்கே போயிடுறேன்யா. என்னால அடி வாங்கிட்டுலாம் அங்க இருக்க முடியாதுயா. என்ற அப்பனாத்த கூட என்ன அடிச்சது கிடையாதுங்கய்யா. டேய், ஏதோ போதையில் அப்படி செஞ்சு போட்டான்டா. இனிமே அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லி போட்டேன். எதுக்குங்கய்யா என்னால பிரச்சனை? எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கலைங்கய்யா. நான் போறேனுங்க. இந்த பார், நான் என்ற பிள்ளைய மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ மதிக்கிறது உண்மையா இருந்தா
நான் சொல்றத கேப்பிய மாட்டியா? சண்டை வந்தா போயிடுறதா? அப்ப என்ற மேல உனக்கு உண்மையான பாசம் இல்லையாடா? இருக்குங்கய்யா. அப்ப நான் சொல்றது கேளு. சரிங்கய்யா. முதல்ல வீட்டுக்கு போய் இந்த பயலா வச்சுட்டு சாப்பிடு. டேய் போடாங்கிற. சரிங்கய்யா. வா. ஏற்கனவே 1000 பிரச்சனை, இதுல இவன் வேற பிரச்சனை பண்ணிச்சு. ஆறுது சட்டை காட்டி போட்டு நம்மளை பார்த்து ஓடி வர்றது. கும்பிடணுங்க ஐயா. எந்திரிப்பா. ஆறு நீ? ஐயா நான் தானுங்க உங்க வேலைக்கார சுப்பிரமணியங்க. ஏனுங்க ஐயா நெசமாலுமே என்ன அடையாளம் தெரியலீங்களா? அது அது வந்து நீ நீ அது ரொம்ப எனக்கு எப்படி இது கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. அது அது வந்துங்க ஐயா ஊடு பத்திக்கிச்சிங்க. நாங்க குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டோமுங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டாங்களா? நிறைய பேர் நாங்க செத்துட்டு தான் நினைச்சிட்டாங்க. அப்படியா? நான் கூட அப்படித்தான் நினைச்சிட்டேன். ஆமா இப்ப நீ எங்க இருக்க? ஐயா ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் பாம்பே போயிட்டேனுங்க. ஒரு ஹோட்டல் கடை வச்சு இட்லி தோசை சுட்டு வித்தனுங்க. நாளடைவில் வியாபாரம் நல்ல அமோகமாக நடந்துச்சுங்க. அப்புறம் பெரிய ஹோட்டல் ஆகி இப்போ வருமானம்லாம் பரவாயில்லைங்கய்யா. நானும் ஒரு கோடீஸ்வரன் லெவலில் ஆயிட்டேனுங்கய்யா. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தால் தான் நான் பணக்காரன் ஆயிட்டேனுங்கய்யா. அப்புறம் போலீஸ் வேலையில் இருக்கிற ஒரு பையனை என் பொண்ணுக்கு கட்டி வச்சிருங்கய்யா. என் பொண்ணு கூட நல்ல விதமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காருங்கய்யா. கடவுள் புண்ணியத்தில் என் குடும்பம் சந்தோஷமா இருக்குங்கய்யா. என்ற மருமகனுக்கு உத்தியோகம் மாத்தலாகி இந்த ஊருக்கு வர வேண்டியதே ஆயிடுச்சுங்கய்யா. இந்த ஊருக்கு வந்துட்டு உங்களை பார்க்காம இருக்க முடியுங்களா? என்ன இருந்தாலும் நான் உங்க வீட்டு வேலைக்காரன் தானுங்கய்யா. அதான் சட்டையெல்லாம் கட்டிட்டு வந்தனுங்கய்யா. நீங்க எப்படிங்க இருக்கீங்க? நான் அப்படியே தான்டா இருக்கேன். என்னைய மறக்காம நீ பழைய விசுவாசத்தோட இருக்க. பணம் காசு வந்துட்டா மனுஷனை மதிக்காத இந்த உலகத்துல நீ அப்படியே இருக்கியாடா. நீங்க கொடுத்த கூலிய வாங்கி வாழ்ந்தவன்னா நான் எப்படியா உங்களை மறப்பேன்? எப்படியாடா நீ நல்லா இருக்கிற, பெரிய ஆளாயிட்ட. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் சந்தோஷமாவே இருப்பீங்கய்யா? செஞ்ச பாவத்துக்கும் துரோகத்துக்கும் தண்டனை அனுபவிக்க வேண்டாங்களா? நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் சந்தோஷமாவே இருப்பீங்கய்யா? செஞ்ச பாவத்துக்கும் துரோகத்துக்கும் தண்டனை அனுபவிக்க வேண்டாங்களா? என்ன ரத்தன சபாபதி அதிர்ச்சி ஆயிட்ட? ரத்தன சபாபதிங்கிறதான ஒன்ற பேரு. ஒரு காலத்துல நீ முதலாளி, நான் தொழிலாளி. இப்ப நானும் உன்ன மாதிரியே ஒரு முதலாளி. இந்த பணம் இருக்க அது எப்ப வேணாலும் வரும் போகும். ஆனா மனுஷன் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னைய நான் ஏன் தேடி வந்தேன்னு பாக்குறியா? நான் உசுரோட இருக்கிற விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம்? கூட்டி கழிச்சு பார்க்காம நீ போட்ட கணக்கோட பாக்கி என்னன்னு பார்க்க வேண்டாம்?
பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த விசுவாசமான குடும்பத்தை அழிக்க பாத்தியே, அது அழியாம உன்ற கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்து உன்ற மனசு துடிக்கல? என்ன நடக்க போகுதுங்கிற பயம் வரல? ஏழையோட உசுர்னா கேவலம், பணக்காரனோட உசுர்னா வசதியா? நடந்த சம்பவம் என் நெஞ்சுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. ரத்ன சபாபதி, ஏற்கனவே நீ பல கத்திகளை முழுங்கினவன். அந்த கத்திகள்லாம் இப்ப உன்னை குத்த ஆரம்பிச்சிருச்சு. உன்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சப்ப நீயே 1000 பிரச்சனையில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதுல 1001வது பிரச்சனையா நான் வந்து நின்னா அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியாமலே போயிடும்ல. அதான் அந்த பிரச்சனைலாம் முடியுட்டுன்னு வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிக்காம இருக்கேன். என்ன கூலிக்காரனு கேவலமா நினைச்சிட்டல? இப்போ ஒன்றை விட நான் பெரிய பணக்காரன். இப்ப நான் எதை நினைச்சாலும் சாதிச்சு காட்ட முடியும். என்ற பொண்ணுக்கு புருஷனா கிடைச்சவன் ஒரு போலீஸ்காரன். நான் நினைச்சா உன்னை ஸ்டேஷன்ல விட்டு அடிச்சு உதச்சி லாக்கப்ல தள்ள முடியும். எனக்கு அது பிடிக்கல. உன்ன மாதிரியே சட்டப்படி நான் போக மாட்டேன். நடக்க போறது தர்ம யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நீ எத்தனை ஆயுதவனா எடுத்துட்டு வா. இதுல நீ ஜெயிக்கிறியா இல்ல தர்மம் ஜெயிக்குதான்னு பாத்துடலாம். அது ஒண்ணும் இல்ல சுப்பிரமணி. டேய் பேசாத. உனக்கு பேசுறதுக்கு எந்த யோகியதையும் இல்ல. போன்ற பேச்ச கேட்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. கோழி கூவிதான் பொழுது விடிஞ்சிச்சுன்னு கோழி நினைச்சுக்குமா. அந்த மாதிரி ஆளுதான் நீ. போன்ற ஆட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ற ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. உன்னைய காப்பாத்திக்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது ரத்ன சபாபதி. நியாயத்தராசுல 1.5 பக்கம் குறைஞ்சிருச்சு, 2.5 பக்கம் அதிகமாயிருச்சு. உன்னால நாங்கப்பட்ட மன கஷ்டம் மாதிரி நீயும் புழுங்கி புழுங்கி சாகணும். இத வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லல ரத்ன சபாபதி. இங்க பார், நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு. ஊரை விட்டு உசுருக்கு பயந்து எங்களை ஓட விட்டியே, அதே மாதிரி உன்னையும் இந்த ஊரை விட்டு ஓட விடாம நான் போய மாட்டேன். இந்த நாளை ஞாபகத்துல வச்சுக்க. ஒன்ற மானம், மறுவாத, கௌரவம், பணம், பதவி எல்லாத்தையும் புடுங்கி உன்னை பழி வாங்கல என்ற பேரு சுப்பிரமணி இல்ல. என்ற மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டனுங்க ஐயா. உட்கார்ந்து யோசிங்க ஐயா. நான் வாரேனுங்க. எவன்டா இன்ஸ்பெக்டர்? வெளியில வாடா. இப்போ வெளியில வர போறியா இல்லையா? வாடா. வா வா வாடா வா.
யாரா நீ என்ற வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க? போலீஸ்காரனா என்ன வேணாலும் பண்ணுவியா? முதல்ல உன்ற பிரச்சனை என்ன? யாரு நீ? இந்த ஊர் பண்ணையார் மக சக்திவேலு. ஓ, பண்ணையார் பையனா? அதான் ரொம்ப துள்றியா? என்ன விஷயமா வந்திருக்க? என்ற அப்பா மேல கைய வச்சியாமே, உனக்கு ஆள் தராதனம் தெரியாதா? ஊரே கை எடுத்துக்கு பண்ற ஒரு மனுஷன் மேல கைய வச்சிருக்க. இது பாரு, இந்த உலகமே கையெடுத்து கும்பிட்டாலும் அதை பத்தி நான் யோசிக்கணும்ன்றது இல்ல. தப்பு பண்ணவன் ஆறா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பன் குற்றவாளி தான். என்ன தப்பு பண்ணாரு? தப்பு பண்ணதை நீ பாத்தியா? இல்ல ஊருக்காரங்க யாராச்சும் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் இல்லாம நான் யாரையும் தேடி போறது இல்ல. கிணத்துல விழுந்து செத்து போன ஒரு பையனை உங்க அப்பா எரிக்க சொல்லி இருக்காரு. அது தப்பு இல்லையா? சட்டப்படி போலீஸுக்கு தான் தகவல் சொல்லணும். சட்டப்படி நீ வாரண்டோட தான் எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண வந்தியா? எந்த சட்டத்தை கையில எடுத்துட்டு என்ற வீட்டுக்குள்ள வந்த? கைது பண்றதுக்கு தான் வாரண்ட் தேவை. விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாவே போதும். நீ எனக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்க வேண்டாம். என்ற அப்பா என்ன கொலையா பண்ணிட்டாரு. அவரை ஸ்டேஷன் கூட்டிட்டு போற அளவுக்கு ஒரு தப்பு பண்ணல. அத நீ சொல்லாத, எனக்கு தெரியும். போலீஸ் விசாரிக்கிற ஸ்டைல்ல விசாரிச்சா உண்மையெல்லாம் தானா வெளியில வரும். வார்த்தை அளந்து பேசு. நீ போலீஸ்காரனா, நான் மிலிட்டரிக்காரன். உனக்கு உதைக்க தெரியும்னா எனக்கு சுட தெரியும்.